கண்டுபிடிப்பு. அடுத்தது இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது பலமுறை காட்டிட்டேன். 1 வாரம். இந்த 1 வாரம் பற்றிய ஆய்வு நம்ம இன்னும் முழுமை அடையல. இத வந்து இன்னொரு பகுதியாக வைத்திருக்கின்றேன். ஏன்னா இந்த 1 வாரத்தை பற்றிய ஆய்வுல மிக நுட்பமாக இது எப்படி அடுக்கப்படுகின்றன என்பதனை பார்க்கவிருக்கின்றோம். ஆனால் இன்றைய பார்வையில இந்த 7 நாள் சுழற்சி உங்களுக்கு எப்படி வந்ததுன்னா காரணம் தெரியும். ஆனால் இதுக்கு வந்து இப்ப இன்றைக்கு நான் வந்து ஒரு புது கருத்தை நான் உங்க முன் வைக்க போறேன். அதாவது இங்க பாத்தீங்கன்னா, இதுல நம்ம வந்து சூரியக்கலை, சந்திரக்கலை மட்டும் வந்து 7 நாட்களை நிர்ணயிக்கவில்லை. இது மட்டும் தானா அப்படின்னா, இது மிகப்பெரிய கொடை. தமிழர்கள் வந்து இந்த 7 நாட்களை அதனுடைய வரம்புகளை 7 நாள் சுழற்சி என்பது ஐம்பூத அறிவியலின் வரையறை. இந்த வார்த்தையை நான் இங்க பயன்படுத்துறேன் பாருங்க. இந்த சொல் வந்து இன்னைக்கு உங்களுக்கு புதிதாக இது வந்து வரையறுக்கப்பட்ட அந்த ஒரு கண்ணுக்கு வந்து இப்பதான் எட்டும். ஓ! The 5 elements defines the science of 7-day cycle. இதுதான் நம்ம சொல்றேன். இப்ப இங்க 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு, கண்ணுக்கே தெரியலையே அப்படின்லாம் இருக்கும். அது பிறகு நான் வந்து அதை எடுத்து காட்டுறேன். இங்க பாருங்க, இந்த 5 பூதங்கள் வந்து எப்படி இந்த 7 நாட்களை வரையறுக்கின்றன அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். இங்க பாருங்க 7 டே சிர்கா செப்டன் ரிதம் அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பு. இது மிக அண்மையில கண்டுபிடிக்கப்பட்டது. 1982ல தான் வந்து லேவி ஹெல்பக் அப்படின்ற ஒரு சிர்கா செப்டன் அப்படின்ற ஒரு 7 நாள் பயோ பீரியோடிசிட்டி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு உலகம் வந்து இப்ப திருப்பியும் பயோரிதம் அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸ்பான்டேனியஸ் அண்ட் ரியாக்டிவ் அண்ட் சர்ச் ஃபார் த ஃபேஸ் மேக்கர் அப்படின்ற கண்டுபிடிச்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இதெல்லாம் வந்து ஒரு மீண்டும் பார்க்கப்பட வேண்டிய ஒரு அறிவியலாக, மீண்டும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு அறிவியலாக இன்றைக்கு வெளிவருகின்றன. அதாவது இந்த அறிவியலை இது வந்து நமக்கு புதிதா? நிச்சயமாக புதிதல்ல. 7 நாள் சிர்கா செப்டன் ரிதம் அப்படின்றது நமக்கு வந்து புதிதா அப்படின்னா நிச்சயமாக இது புதிதல்ல. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க எப்படி சொல்றீங்க? தோ வார சூலம். நமக்கு வார சூலம்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு இது வந்து ரொம்ப புதிது. நான் இதை பேசக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனா இது வந்து நம்ம கொஞ்சம் விளக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் உண்டு. அதாவது திருமந்திரத்துல சொல்லுவார் வாலசம், வாரத்தில் சூலம் வரும் வழி கூறும் கால். உனக்கு வாரம் வந்து 7 நாள் என்பது நாம நினைப்பது போல அல்ல, அங்கே சூலம் நிறுத்தப்படும். அப்படின்னா சூலம் அப்படின்றது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுதான் வந்து அது உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஜியோ மேக்னெட்டிக் டிஸ்டர்பன்சஸ். இதைதான் நான் சொல்ல வரேன். இந்த சூலம் என்ற அந்த இதை வந்து ஆய்வு பண்ணீங்கன்னா, சூலம் அப்படின்னா என்னன்னா, சரி சிவனுடைய சூலம்னே வைத்துக் கொள்ளுங்களேன். சிவசூலம் அங்க வைக்கப்படும் பொழுது அதை சுற்றி நமக்கு என்னன்னா அந்த பயோ மேக்னெட்டிக், அதாவது ஜியோ மேக்னெட்டிக் இது வந்து மாற்றம் பெறும். அப்ப சொல்லுவாங்க, ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேன். ஏன்னா இரவு நேரத்துல ஏன் வந்து தலையை வந்து வடக்கே வைத்து படுக்க கூடாது? எளிதான விளக்கம். இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் மிகப்பெரிய சயின்டிஸ்ட், மிகப்பெரிய அறிஞர்கள், அதாவது அறிவியல் சிந்தனை. ஏன் தலையை வைத்து படுக்க கூடாது? பாருங்க இதெல்லாம் வந்து என்ன மடமைத்தனம் அப்படின்னு இன்னைக்கு உள்ள, அதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இவங்க ஏதோ ஒரு கூட்டம் வந்து எதுவுமே படிக்கல. இவங்க வந்து இதெல்லாம் பாருங்க மடமைன்னு சொல்லி தமிழர்களை வந்து இவங்க மடையர்கள் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எவ்வளவு அழகா ஏன் வடக்க வைத்த, அதாவது பூமி என்பதே முதல்ல நம்ம என்னன்னு பாக்குறோம், ஒரு காந்தம், ஒரு மேக்னெட். அப்போ அதோடைய வட துருவம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கே அது வந்து தெற்கு, அதாவது ஒரு காந்தத்தினுடைய இதுல வந்து வடக்கு தெற்கு அப்படின்ற அந்த 2 நிலை இருக்கும். நார்த் சவுத் அப்படின்ற 2 போல் இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பூமிக்கு வடக்கு என்பது பூமியினுடைய வடக்கு துருவம், வட துருவம் வந்து காந்தத்திற்கு வந்து தென் துருவம். இதுதான் தலைகீழ இருக்கும். அப்போ நீங்க ஏன் வந்து வடக்க வச்சு படுக்க கூடாதுன்னா, அந்த காந்தம் வந்து வடக்கே இருந்துதான் தெற்கே போகும். இந்த காந்த புலத்தினுடைய ஓட்டம் வந்து வடக்கே இருந்து தெற்கு நுழையும், அது தெற்குக்கு போகும். அப்ப நீங்க போய் வந்து அதாவது வடக்கு வச்சீங்கன்னா, வடக்கு அதாவது பூமியினுடைய வடக்கு பகுதியில தலையை வைத்து படுக்கும்போது அந்த புலம் வந்து தலைகீழ ஓடும். அப்போ உங்களுடைய தலையில வந்து ஓட்டம் இருக்கு. இதெல்லாம் மீண்டும் ஆழமான ஒரு பகுதி. இதை நான் வந்து ஒரு படங்களோட விளக்குறேன். உங்களுடைய தலை, அதாவது நமக்கும் உடம்பிற்கும் வந்து அதே இருக்கு. நம்மளுடைய உடம்பும் ஒரு காந்த புலம் போல, காந்த போலவில்லை, அது காந்தமே தான். காந்தம் இருக்கு, நம்மளுடைய மின் காந்த இயக்கம் இருக்கு, உடம்புல வந்து சர்க்கிட்ஸ் இருக்கு, நிறைய இதை பத்தி எல்லாம் ஆழமா படிக்கணும். அப்பதான் நாடி நுணுக்கம் இதெல்லாம் படிப்போம். அப்ப இவ்வளவு விளக்கங்கள் வந்து தமிழர்கள் வந்து மிக நுட்பமாக அன்றைய காலத்திலிருந்து இதனுடைய ஆழங்களை வந்து கண்டு நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப சொல்லும் போது யதார்த்தமா இதெல்லாம் வந்து
மடமை அப்படின்னு பேச முடியாது. அப்ப இதை பாருங்க, சிர்காசெப்டன் வந்து எண்டோஜெனஸ் ரிதம். அப்போ இன்க்ளூடிங் த நீட் டு த 7 days எக்ஸ்கிரீஷன் ஆஃப் த 17 அந்த இதை வந்து கெத்தோஸ்ட்ராய்ட், இப்போ புதுசா யூரினரி மெட்டபாலைட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றது மட்டும் கண்டுபிடிக்கல. இதுல வந்து இஸ் பில்ட் இன் ஜெனட்டிக்கலி டிட்டர்மின் ஆன் த எக்ஸ்ட்ராக்ட் பீரியட் ஆஃப் 7 days அப்படின்ற ஒரு கருத்தே இருக்கு. இது பாருங்க, முக்கியமான வரி, பில்ட் இன் ஜெனட்டிக்கலி டிட்டர்மின் ஆன் த எக்ஸாக்ட் பீரியட் ஆஃப் 7 daysன்னு ஒண்ணு இருக்கு. 7 நாட்களினுடைய அடிப்படையில இது இயங்குது அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க முன் வைக்கிறாங்க ஜெனட்டிக்கலி. அப்ப இதை வந்து நல்லா பார்த்து கொள்ளணும்.